ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸு செபடா, நீங்கள் இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. மேக்ஸ் வந்து இவ்வளோ சப்போர்ட்டு. நானும் பயந்து போட்ட கிராஸ் சீரீஸ் எல்லாம் எவன் பார்ப்பான் நம்மளை அப்படின்னு. சூப்பர். உங்களுக்காகவே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக வந்து ஜெயிக்க வைப்பேன். என் கூட ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஃபிசிக்ஸ் வந்துட்டோம். ஆர்எல்சி சீரீஸ் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் சீரீஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் கோட்டேலி. ஓகேவா? பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் தான். பார்த்துருவோம். டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், இதுவும் ஒரு கிராஸ் சீரீஸ் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இதுவுமே எனக்கு போட்டு காமிங்க. 8870116846ங்கிற நம்பருக்கு அனுப்பிடுங்க வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப். ஆர்எல்சி சீரியஸ் சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல, லைக் பண்ணிங்கன்னா தான் அது போகும். ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் நல்லா நீட்டாக வரைஞ்சி ஏசி சோர்ஸ் கூட போட்டுற வேண்டியது தான். ஓகேவா? இது வந்து V = Vm sin omega t RLC. இதோட வோல்டேஜ் ட்ராப்பு VR, இதோட வோல்டேஜ் ட்ராப் வந்து VL, இதோட வோல்டேஜ் ட்ராப் VC. அவ்வளோதான். ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர். மின்தடை, மின்தேக்கி, மின்தூண்டி. ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ், ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இன் சீரியஸ் வித் ஏசி கனெக்ஷன். அவ்வளோதான். லெட்டஸ் கன்சிடர் ஃபஸ்ட்டு பாயிண்ட். லெட்டஸ் கன்சிடர் ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் சீரியஸ் வித் ஏசி கனெக்ஷன். V = Vm sin omega t எழுதி. அவ்வளோதான், முடிஞ்சு. வேறு எதுவும் இல்லை. வோல்டேஜ் ட்ராப்புன்னு போட்டு நான் சொல்கிற மாதிரி எழுதுனீங்கன்னா எழுதிடலாம். ஃபிசிக்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் அப்படியே எழுதினா, நோட்ஸ் வச்சு எழுதினா போதும், 5 மார்க். வோல்டேஜ் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு VR = IMR. ஓகேவா? இங்கே எழுத வேண்டாம், இப்படி எழுதுனா போதும். வோல்டேஜ் ட்ராப் between R is VR, between L is VL, between C is VC. இந்த VL வந்து லீட்ஸ் பை π/2 அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் லேக்ஸ் பை π/2. 90 டிகிரிக்கு இது லேகாக இருக்கும், கம்மியாக இருக்கும். VLோட VC வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸ்டோரேஜ் பண்ணி கம்மியாக இருக்கும். ஓகே, இது மட்டும் எழுதுங்க. எழுதிக்கிட்டு வாங்க ஃபேஸர் டயக்ராம். இப்போ ஃபேஸர் டயக்ராம் இங்கே போடுறதுக்கு எனக்கு இடம் பத்தாது, அதனால் நான் இங்கே போடுறேன். ஃபேஸர் டயக்ராம் ரெட்டிங் போர்டு. நான் சொல்கிற மாதிரி எழுதுனீங்கன்னா 5 மார்க்கு. ஃபேஸர் டயக்ராம் போட்டுடலாமா? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் போடு. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் போட்டு இங்கே கீழே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகேவா? அப்புறம் இங்கே ஒன்று. இது VR, இது VL, இது VC. ஓகேவா? ஃபேஸர் டயக்ராம். அண்ட் இங்கே ரிசல்டன்ட் வோல்டேஜ். ஓகேவா? இப்போ ஆங்கிள் கொடுக்கணும். ஆங்கிள் வந்து இது 90 டிகிரி, இதுலேருந்து இது 90 டிகிரி. இது ஒரு ட்ரையாங்கிளாக மாற்ற போகிறேன். அப்போ இங்கேருந்து இங்கே ஜஸ்ட் இப்படி போட்டு இங்கே ட்ரையாங்கிளாக மாற்றிட்டுனா, இந்த ட்ரையாங்கிளாக மாற்றினா இங்கே ஆங்கிள் 5. ஓகேவா? அவ்வளோதான். வேறு எதாவது டவுட் இருக்கா? இல்லை. பேர் கொடுக்கலாமா? இதுக்கு A, இது B, இது C. ஓகேவா? இது O. ஓகேவா? இது D, இது E. அவ்வளோதான், பேர் கொடுத்தாச்சு, ஆங்கிளும் போட்டாச்சு. இவ்வளோ தான் ஃபேஸர் டயக்ராம். இங்கே மட்டும் I இன் ஃபேஸில் இருக்குது, கரண்ட்டு வோல்டேஜ் இன் ஃபேஸில் இருக்குங்கிறனால ஐன்னு போட்டுருக்கோம். வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபேஸர் டயக்ராம் பற்றி எழுதணும். ஃபேஸர் லென்த் என்னது எழுதிடலாமா? OI = IM. OIனா இதுதான் OI, இது வந்து IMன்னு சொல்லலாம், மேக்ஸிமம் இன்டியூஸ்ட் EMF. ஓகேவா? அடுத்து OAவோட லென்த் என்னது? VR. OAவோட லென்த் என்னது? VR. VRோட ஃபார்முலா என்னது? IR. ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா IR. அப்போ IMR. IM மட்டும் சேர்த்திட்டு வா. அடுத்து OBயோட லென்த்து என்னது இருக்குது? VL. VLோட ஃபார்முலா IMR. ஆனால் இண்டக்டன்ஸ்னால ரியாக்டன்ஸ் வரும். VLங்கிறது இண்டக்டன்ஸ், அதனால் ரியாக்டன்ஸ் வரும். ஆருக்கு பதில் XL.
அடுத்தது ஓசிங்கிறது ஐஎம்எக்சி. அவ்வளோதான். இதுதான் பேசுகிற லென்த்து. இது கரெக்டாக எழுதிரு, முடிஞ்சு போச்சு. அடுத்து பை பேரலோகிராம் லா. பை பேரலோகிராம் லா வேணுன்னா இங்கே ஒரு பாயிண்ட் எழுதிக்கணும், விஎல் கிரேட்டர் தென் விசி, ஸோ விஎல் மைனஸ் விசி. ஓகேவா? இப்படி எழுதிக்க, இஃப் அப்படின்னு எழுதிக்க. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த லென்த்து விஎல், இது விசி, இது ரெண்டு மைனஸ் பண்ணால் இந்த லென்த்து கிடைக்கும், விஎல் மைனஸ் விசி. இது விஎல் மைனஸ் விசினா இதுவும் ஈக்குவல் தானே, விஎல் மைனஸ் விசி. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல். இது எதுக்குன்னா பேரலோகிராம் எடுக்கிறதுக்கு, அதாவது பித்தகாரஸ் தீரம் எடுக்க போகிறோம். பேரலோகிராம் லா வச்சு எழுதுகிறோம், ஆனால் பித்தகாரஸ் தீரம் தான் இங்கே எடுக்க போகிறோம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க, இந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் தானே பித்தகாரஸ் தீரம். ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் என்னது? விஎம் ஸ்கொயர். அடுத்தது ஆப்போசிட் ஸ்கொயர் என்னது? ஆப்போசிட் ஸ்கொயர் வந்து விஆர் ஸ்கொயர். அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் விஎல் மைனஸ் விசி ஹோல் ஸ்கொயர். ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் எழுதியாச்சு. இப்போது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் விஆருக்கு பதில் என்னது? ஐஆர். விஆருக்கு பதில் என்னது? ஐஆர். ஐஎம்ஆர். விஎலுக்கு பதில் ஐஎக்ஸ்எல் மைனஸ் விசிக்கு பதில் ஐஎக்ஸி ஹோல் ஸ்கொயர் எழுதியாச்சு. இப்போ இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், ரூட் ஆயிரும். அப்போ விஎம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஐஎம்ஆர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஐஎம் எக்ஸ்எல் மைனஸ் ஐஎம் எக்ஸி ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான், ரூட் போயிடுச்சு. இப்போது ஐஎம் மட்டும் காமனாக எடுக்கிறேன், ஐஎம் மட்டும் நான் காமனாக எடுத்துக்கிறேன். ஸ்கொயரோடு சேர்த்து ரூட்டோடு சேர்த்து வர்றதுனால வெறும் ஐஎம்னு வெளியே வந்துடும். அப்போ பாக்கி என்ன இருக்கும்? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர். ஐஎம் மட்டும் வெளியே எடுக்கிறேன், ஸ்கொயர் இருக்குது உள்ளார, ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி வெளியே வந்து ஐஎம்னு வரும். ஓகேவா? இப்போது அடுத்தது விஎம் பை ரூட் ஆஃப் இந்த ரூட் ஆஃப் இப்படி கொண்டு வந்துரு, டிவைட் இன்டூலுக்கு டிவைடாக போயிடும். எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐஎம். அப்போது இதுக்கு பேர் இம்பிடன்ஸ், விஎம் பை இசட். இதுக்கு பேர் என்னது? இம்பிடன்ஸ். இதுக்கு போல் இசட்னு போட்டுரும், ஐஎம். அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. கரண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு, வோல்டேஜும் கண்டுபிடிச்சாச்சு. விஎம் பை இசட். இசட்னா என்னது? இசட் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர். எஃபெக்டிவ் ஆப்போசிஷன், எஃபெக்டிவ் ஆப்போசிஷன் இன் ஆர்எல்சி அப்படின்னு எழுதுனா போதும். இன் ஆர்எல்சி அப்படின்னு எழுதுனா போதும். ஓகேவா? இட்ஸ் யூனிட் இஸ் ஓம். இட்ஸ் யூனிட் இஸ் ஓம், நத்திங் பட் இம்பிடன்ஸ். இது இசட்னா என்னது? இம்பிடன்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு. சிம்பிளான ஒரு டெரிவேஷன் முடிஞ்சு. இப்போது அந்த ட்ரையாங்கிள் போட்டோம் இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் இப்படி போடு. இது வந்து வோல்டேஜ் அண்ட் இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள். இது பேர் என்னது? வோல்டேஜ் அண்ட் இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள். ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபேஸ் ஆங்கிள் ஹெட்டிங் போடு, ஃபேஸ் ஆங்கிள். அப்போது இங்கே வந்து என்ன வந்துச்சு? விஎல் மைனஸ் விசின்னு வந்துச்சு, இங்கே விஆர்னு வந்துச்சு, இங்கே விஎம் வந்துச்சு. நத்திங் பட் இந்த ஃபேஸ் டயக்ராமில் அந்த ட்ரையாங்கிள் இருக்கலாம் அது. அடுத்தது இங்கே ஃபை, இங்கே ஆங்கிள் ஃபை, இங்கே ஆர், சாரி இங்கே இசட், இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள். இது இசட், இது ஆர், இது எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி. ஃபேஸ் ஆங்கிள், ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ். tan phi ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். tan phi is equal to opposite by adjacent. Opposite என்னது? VL minus VC divided by VR. அதே VL minus VC க்கு பதிலா இங்கே என்ன இருக்குது? XL minus XC divided by R. ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபேஸ் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்பேன்? phi equal to tan inverse of XL minus XC whole divided by R. இதுதான் ஃபேஸ் ஆங்கிள். முடிஞ்சு போச்சு. RLC சீரீஸ் முடிஞ்சு போச்சு. கேசஸ் தேவையில்லை, கேட்டால் மட்டும் தான் எழுதணும், பட் கேஸ் எழுதிக்கோங்க. கேசஸ். கேஸ் 1, XL greater than XC. ஏன்னா அந்த ஃபேஸர் டயக்ராமில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல் இங்கே இருக்கும், இப்படி இருந்துச்சா? இப்படி இருந்துச்சு. எல் இங்கே இருக்கும், சி இங்கே இருக்கும். எல் தான் பெருசு. அப்போ XL greater than XC. இந்த டயக்ராம் சும்மா ரஃபுக்கு வரைஞ்சேன். நான் இது நோட்ஸ் மாதிரி உனக்கு பிடிஎஃபாக கொடுக்க போகிறேன். ஓகே, XL greater than XC. அப்போது XL மைனஸ் XC இஸ் பாசிட்டிவாக இருக்கும்போது
ஃபேஸ் ஆங்கிளும் பாசிட்டிவ். அப்போ ஃபேஸ் ஆங்கிள் என்னது இஸ் பாசிட்டிவ். இந்த இடத்துல நீங்களே சொல்லுங்கள், எக்ஸ்எல் பெருசு, எக்ஸி சின்னது. அப்போ வோல்டேஜ் வந்து இங்கே லீடு, வோல்டேஜ் வந்து லீடு. பட் அது தேவையில்லை, அந்த லைனே தேவையில்லை, ஜஸ்ட் இங்கே இண்டிகேட் பண்ணால் போதும். I ஈக்குவல் டு IM sin omega t, ஸ்மால் I ஈக்குவல் டு V ஈக்குவல் டு VM sin omega t ப்ளஸ் 5. ஃபேஸ் ஆங்கிள் பாசிட்டிவ் தானே, அதனால். அப்போ சர்க்யூட் யார்? இண்டக்டிவ். சர்க்யூட் யார் பெருசு? இண்டக்டிவ். சர்க்யூட் இஸ் இண்டக்டிவ். யார் பெருசோ அது எழுதணும், இண்டக்டிவ். அடுத்து கேஸ் 2. அதே எக்ஸ்எல் கிரேட்டர் தென் எக்ஸியாக இருக்கும்போது, எக்ஸ்எல் கிரேட்டர் தென் எக்ஸியாக இருக்கும்போது எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால், ரிவர்ஸில் சொன்னால் ஃபேஸ் ஆங்கிள் வந்து என்னது? நெகட்டிவ். இப்போ சர்க்யூட் என்னது? சர்க்யூட் யார்? ஏன்னா இப்போ ஆப்போசிட்டை சொல்லிட்டோம், நெகட்டிவ்னு சொல்லியிருக்கோம். அப்போ சர்க்யூட் யார்? சர்க்யூட் வந்து கெப்பாசிட்டிவ். அப்போ I ஈக்குவல் டு IM sin omega t கரண்ட்டுக்கு, வோல்டேஜுக்கு V ஈக்குவல் டு VM sin omega t மைனஸ் 5. ஃபேஸ் ஆங்கிள் நெகட்டிவ்னால. அடுத்து கேஸ் 3. கேஸ் 3 XL ஈக்குவல் டு XC ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது ஃபேஸ் ஆங்கிள் 0. ஃபேஸ் ஆங்கிள் இருக்காதில்ல, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் 0வாக இருக்கும்ல. எல்லும் சியும் ஈக்குவலாக இருக்குது, அப்போ ஆங்கிளே இருக்காதில்ல, ஃபேஸ் ஆங்கிள் 0. ஸோ அதனால் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் ஃபேஸ், வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் ஃபேஸ். ஸோ அதனால் I ஈக்குவல் டு IM sin omega t, V ஈக்குவல் டு VM sin omega t. இங்கே ஆங்கிள் வராது, ஆங்கிள் +5 வராது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கேஸ். ஓகேவா? ஆர்எல்சி சீரிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இது 5 மார்க்கு. நான் இங்கே எப்படி எழுதியிருக்கணும் அதே மாதிரி எழுதி 5 மார்க் கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இங்கே மட்டும் இந்த ஃபேஸர் டயக்ராம் எழுதியாச்சு, அதுக்கும் எழுதியாச்சு, பிரச்சனையே இல்லை. புக்கில் இருக்கிற மாதிரி கண்ட வேணிக்கு வேண்டாம். நான் இங்கே மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நோட்ஸ் PDF நான் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துறேன், அதை பார்த்து அப்படி எழுதிக்கோங்க. இங்கே மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க 2 லைன், அவ்வளோதான். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் அதை தான் இருக்கேன். தேங்க்யூ.